Taste the Daily. அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு நிகழ்வு, கள்ளழகர் ஆற்றில் இறங்கிவிட்டார் அப்படின்ற அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். 10 லட்சம் பக்தர்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள். அவர்களுடைய கொண்டாட்டம் இப்போது மிகப்பெரிய ஆரவாரமாக மாறியிருக்கிறது. தோல் பைகள் மூலமாக கள்ளழகர் மீது தண்ணீரை பீச்சி அடித்து அவர்கள் தங்களது கொண்டாட்ட மனநிலையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக 5:50 மணியிலிருந்து 6:10 மணிக்குள்ளாக கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி அருள்பாலிக்கும் அந்த நிகழ்வினை நாம் நேரலையாக பார்க்கிறோம். கள்ளழகரை எதிர்கொண்டு வீரராகவ பெருமாள் வரவேற்றிருக்கிறார். பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் அந்த ஒரு தருணத்திற்காக, அந்த நிகழ்வுக்காகத்தான் இவ்வளவு நேரமாக அங்கு இருக்கக்கூடிய மக்களாகட்டும், திரையில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களாகட்டும் காத்திருந்தார்கள். அந்த வகையில் அந்த நிகழ்வு அரங்கேறி இருக்கிறது. அதனை நாம் நேரலையாக பார்க்கிறோம். கொண்டாட்ட மனநிலையோடு அங்கே வானம் அதிர தங்களது மகிழ்ச்சியினை, தங்களது பக்தியினை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே குழுமி இருக்கக்கூடிய 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் கம்பீரமாக கள்ளழகர் மதுரை வைகை ஆற்றில் இறங்கி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை நேரலை காட்சிகளாக பார்க்கிறோம். வைகையில் இறங்கி அருள் பாலித்திருக்கிறார் பக்தர்களுக்கு. இது காலையிலிருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த நிகழ்வின் சிறப்புகள் குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அனைவரும் எதிர்பார்த்த அந்த முக்கியமான தருணமும் அரங்கேறிவிட்டது. ஆன்மீக பேச்சாளர்கள் இருவர் நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். திருமிகு சுமதி ஸ்ரீ, திருமிகு மதுசூதரன் கலைச்செல்வன் ஆகியோர். சுமதி அம்மா, இப்போ கிட்டத்தட்ட 10-12 நாட்கள் இந்த விழா நடைபெறுது. இது ஒவ்வொரு படிநிலையாக முதல்ல கொடியேற்றத்தோடு சித்திரை திருவிழா தொடங்குகிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகள், இதுல முக்கியமான 3 நிகழ்வுகள் அப்படின்னா, ஒன்று பட்டாபிஷேகம், மீனாட்சி திருக்கல்யாணம், கடைசியாக கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு. இந்த நிகழ்வு ஏன் இது முத்திரை நிகழ்வு, இது ஏன் உச்ச நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்றோம்? ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சித்திரை பெருவிழாவின் முத்திரை நிகழ்வு அப்படின்றது பல லட்சம் மக்களை ஒன்று கூடி ஒரு கொண்டாட்ட மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழா. எங்கெங்கோ இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த சித்திரை பெருவிழாவில் பங்கேற்க வேண்டும் என்பதற்கு வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, மீனாட்சி திருக்கல்யாணம் வராங்கல்ல, அடுத்த நாள் தேரோட்டம் பார்த்துட்டு அன்னைக்கு சாயந்தரம் தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் கோவிலுக்கு கள்ளழகர் வந்துருவார். அவரையும் பார்த்துட்டு தான் ஊருக்கு கிளம்புவாங்க. அடுத்த நாள் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு அவர் ஆற்றில் இறங்குறாரு இல்லையா, வந்தாங்கன்னா மீனாட்சி, சொக்கநாதர், தல்லாக்குளம் போய் கள்ளழகர், அடுத்த நாள் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய அழகர், இவங்களையும் தரிசிச்சுட்டு தான் போவாங்க. இந்த நிகழ்வு என்பது ஒரு நிகழ்ச்சி. ஒரு 10 பேர் இருந்தாலே நம்மளால சமாளிக்க முடியாது. ஒரு 100 பேர் இருந்தால் இன்னும் சமாளிக்க முடியாது. 1000 பேர்னா பல லட்சம் பேர் எதுக்கு வர்றாங்க? எங்கேயோ தூரத்தில் இருந்தாவது நம்ம அழகரை பார்த்துட முடியாதா, பார்த்துட மாட்டோமான்ற அந்த ஒரு ஏக்கத்தில் தானே வராங்க. இப்படி பல லட்சம் பேர் ஒன்று கூடுகிற இந்த திருவிழா என்பது நம்முடைய மண்ணின் திருவிழா, நம்முடைய பண்பாட்டின் திருவிழா, நம்முடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருவிழா. நம்ம திருவிழா இப்போ நேர்த்தி கடன் செலுத்துறாங்க, தண்ணி பீச்சி அடிக்கிறாங்க என்றால், ஒரு காலத்தில் சித்திரையில் வெக்கையா இருக்கும், வெப்பமாக இருக்கும், இன்னொன்று தூசியா இருக்கும். அதற்காகத்தான் தண்ணீர் பீச்சுகிற பழக்கம் வந்தது. அதன் பிறகு அழகர்கிட்ட வேண்டி வேண்டி அவங்க கோரிக்கையெல்லாம் நிறைவேறிய பிறகு அதை நேர்த்தி கடனாக செலுத்துகிற ஒரு வழக்கமும் வந்தது. அழகர் அங்கே ஆடிக்கொண்டே இருக்கிறார். ஆடுகிற அந்த ஆட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப அழகா ஆடுறார். செம்போன் அடி சிறு கிண்கிணியோடு சிலம்பு கலந்தாட, திருவரை அரை ஞான் அரைமணியோடும் ஒளித்திகள் அரை வடமாட, பைப்பொன் அசும்பிய தொந்தையோடு சிறு பண்டி சரிந்தாட, பட்ட நுதர் புலி பொட்டோடு வட்ட சுட்டி பதிந்தாட, கம்பி விதம் பொதி குண்டலமும் குலை காதும் அசைந்தாட, கட்டிய சூழியும் உச்சியும் உச்சி கதிர் முத்தொழும் ஆட, பவளத்திரு மேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆடுகவேன்னு பாடின மாதிரி ரொம்ப அழகா அழகர் அங்க ஆடுறார். அவர் ஆட ஆட அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களும் ஆடுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப பக்கத்துல கள்ளழகரை நாம் தரிசனம் செய்கிறோம். அவருடைய முகத்தை மிக அருகிலிருந்து பார்க்கிற ஒரு பாக்கியம் நமக்கு புதிய தலைமுறை வாயிலாக கிடைத்திருக்கிறது. எப்பேற்பட்ட அழகு அந்த அழகு! வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரி சோதியின் மறைய, பொய்யோ என்னும் இடையாளோடும் இழையானோடும் போனான், மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகுடையான். இந்த அழகு இருக்குதே, அதுக்கு சொல்றதுக்கு என்ன வார்த்தை இருக்குன்னு எனக்கு தெரியல. மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ சொல்லிட்டு ஐயோ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையே என்று சொன்னானே கம்பன். அந்த அழகோடு அங்கே பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார்.
மிக முக்கியமான நிகழ்வு இன்றைக்கு. இந்த கள்ளழகரை பற்றி பாடுகிற போது ஆழ்வார் ரொம்ப அழகா பாடினார். முடி சோதியாய் உன் முக சோதி மலர்ந்ததுவோ, அடிசோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிசோதி ஆடையோடும் பல்கனலாய் நின் பைம்பொன் கடிசோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையேன்னு பாடினார். இப்ப இங்கிருந்து அழகர் நேரா ராமராயர் மண்டபத்திற்கு போவார். இன்றைக்கு இரவு வீரராகவ பெருமாளும் அவரோடு உடன் இருப்பார். வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு எழுந்தருள்வார். அதன் பிறகு நாளையில் காலை திருமஞ்சனம் முடிந்து அப்போதுதான் மண்டூக முனிவருக்கு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறும். வருஷம் விமோச்சனம் கொடுக்கணுமா என்ன? அதுதான் ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறாரு. எப்பவோ கொடுத்துட்டாரே, அது ஏன் ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கணும் அப்படின்னா, நாம எல்லாருமே ஒரு வகையில மண்டூகம்தான். எவ்வளவோ பாவங்களை செய்கிறோம், எவ்வளவோ கர்ம வினைகளை சேர்த்துக் கொள்கிறோம். அழகர் மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுப்பதற்காக ஒவ்வொரு வருஷமும் வரல. நாமெல்லாம் ஒவ்வொரு வருடமும் பாவங்களை சேர்த்து கொண்டே போகிறோம். நமக்கு பாவ விமோச்சனம் தருவதற்காகத்தான் அவர் எழுந்தருள்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப அற்புதமான ஒரு விழா. ஒரு பாடலை நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நம்மளுடைய செய்தியாளர் அங்க சொன்னாரு, பல டன் மலர்கள் குவிஞ்சிருக்கு. மண்டகப்படியில அலங்காரம் பண்ண, அழகருக்கு அலங்காரம் பண்ண, ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்களே வேற வேற மலர்களை வச்சு. இது ஆழ்வார் பாடினார். என்னென்ன பூவெல்லாம் வச்சு பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணணும்னு பாடினார். பானையில் பாலை பருகி பச்சாதார் எல்லாம் சிரிப்ப, தேனில் இனிய பிரானே செண்பகப்பூ சூட்டவாராய், திருவுடையால் மணவாளா திருவரங்கத்தே கிடந்தாய், மருவி மனம் கமழ்கின்ற மல்லிகை பூ சூட்டவாராய், நீல் வேங்கடத்து எந்தாய் பச்சை தமிழகத்தோடு பாதிரி பூ சூட்டவாராய். முதல்ல செண்பகப்பூ சொன்னாரு, அடுத்து மல்லிகைப்பூ சொன்னாரு, இப்ப பாதிரி பூ சொல்றாரு. அள்ளி நீ வெண்ணெய் விழுங்க அஞ்சாது அடியேன் அடித்தேன், தெல்லிய நீரில் எழுந்த செங்கழு நீர் சூட்டவாராய், சிக்கென்ன மல்லர்களோடு பொருது வருகின்ற பொன்னே புன்னை பூ சூட்டவாராய், குடந்தை கிடந்த எம் கோவே குறுக்கத்தி பூ சூட்டவாராய், அணி அரங்கத்தே கிடந்தாய் ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய், இருவாட்சி பூ சூட்டவாராய், கண்டு நான் உன்னை உகக்க கருமுகை பூ சூட்டவாராய். இப்படி செண்பகப்பூ, மல்லிகைப்பூ, குறுக்கத்தி பூ, இருவாட்சி பூ, புன்னை பூ என்று எல்லா பூக்களை கொண்டும் பெருமாளை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று ஆழ்வார் ஆசைப்பட்டு பாடினாரே. இன்றைக்கு அழகரை அப்படித்தான் நாம் அலங்காரம் செய்திருக்கிறோம். அப்படித்தான் மண்டகப்படியை எல்லாம் அமைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த அழகரை எப்படி ஆழ்வார்கள் அனுபவித்தார்களோ அதே போல நாம் தரிசனம் செய்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. சின்ன சின்ன நுணுக்கமான விடயங்கள் கூட பாடல் மூலமாக அவ்வளவு அழகா நீங்க சொன்னீங்க. கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையாக இருந்தது. நம்ம செய்தியாளருக்கான நேரம். செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் அந்த நிகழ்வு நடந்தேறி இருக்கிறது. மக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உற்சாகம் எந்த அளவு இருக்கிறது? கள நிலவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். திலகவதி, லட்சக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் சரியாக 6 மணிக்கு பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் தங்க குதிரையில் கள்ளழகர் எழுந்தருளி இருக்கிறார். கைகளில் சர்க்கரை தீபம் ஏந்தி மனமுருக கள்ளழகரை பக்தர்கள் கோவிந்தா நாராயணா என கோஷம் எழுப்பி தரிசித்து வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி என்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வருகின்றனர். முன்னதாக மதுரை தல்லாகுளம் பகுதியில் இருந்து மதுரை வைகை ஆற்றுக்கு தங்க குதிரையில் எழுந்தருளிய அழகரை லட்சக்கணக்கான மக்கள் வரும் வழியில் வரவேற்றனர். கையில் ஆழ்வார்புரம், கோரிப்பாளையம், சமுக்கம் மைதானம் உள்ளிட்ட ஏராளமான பகுதிகளில் கள்ளழகர் மற்றும் கருப்பணசாமி வேடமிட்ட பக்தர்கள் தண்ணீர் பீச்சியடித்தும் ஆடிப்பாடியும் அழகரை உற்சாகமாக வரவேற்றனர். வைகை ஆற்று பகுதிக்குள் கள்ளழகர் தங்க குதிரையில் வருகை தரும்போது வெள்ளி குதிரையில் வீரராகவ பெருமாள் எதிர்கொண்டு அவரை வரவேற்றார். வைகை ஆற்றில் அழகர் எழுந்தருளிய போது ராமர் பாதம் தாங்கிகள் முன்னே வர சர்க்கரை தீபம் ஏற்றி பெண்கள் தற்போது மனமுருக வழிபட்டு வருகின்றனர். இப்போது வைகை ஆற்றில் கூடியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் தண்ணீரை பீச்சியடித்தும் சர்க்கரை தீபம் ஏந்தியும் கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிரும் வகையில் பக்தி கோஷங்கள் முழக்கமிட அந்த சிறப்பான வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு தற்போது நடந்தேறி இருக்கிறது. தொடர்ந்து ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள மண்டகப்படிகளில் அழகர் எழுந்தருளி வருகிறார். தொடர்ந்து வைகை ஆற்றில் 4 புறமும் சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் வாழ்க்கை இருக்கிறார். இதனையடுத்து ராமராயர் மண்டகப்படி சென்று அங்கு 20,000க்கும் அதிகமான பக்தர்கள் தண்ணீர் பீச்சியடிக்கும் தீர்த்தவாரி எனும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் இந்த நிகழ்ச்சியொட்டி பல்வேறு விரிவான ஏற்பாடுகள் என்பது ஒருபுறம் செய்யப்பட்டிருக்கிறது.
வைகை ஆறு முழுவதும் பக்தர்களின் வெள்ளம் போல பக்தர்களின் தலைகளாகவே காட்சியளித்து வருகிறது. கள்ளழகர் எழுந்தருளிய போது வைகை ஆற்று நீரை தெளித்து சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்களும் இளைஞர்களும் கூட உற்சாகமாக நடனமாடினார்கள். கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளியை அடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றின் இரு கரையோரங்களிலும் மொட்டை எடுத்து தங்களது நேர்த்திக்கரன்களை செலுத்தி வருகின்றனர். இந்த வருடம் பச்சை பட்டுடுத்தி அழகர் ஆற்றில் இறங்கி இருப்பதால் மிக நல்ல காலம், வளமான காலம், விவசாயம் செழிக்கும் என்பது பக்தர்களினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து 27ஆம் தேதி அழகர் மதுரையிலிருந்து அழகர் மலைக்கு புறப்பட இருக்கிறார். இங்கு அதே போல தசாவதாரம், மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்ச்சிகளும் அடுத்தடுத்த நாட்களில் நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திலகவதி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு. திருமிகு மதுசூதனன், செய்தியாளர் சொன்ன மாதிரி நம்ம அந்த அவர் என்ன நிற பட்டு உடுத்துறார் அப்படின்றது குறித்து நம்ம முன்னாடியே பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அது வாடிக்கையாக விட்டது. பச்சை பட்டு உடுத்துவதால் எல்லாவரிடமும் செழிப்பாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக அந்த நிறம் தேர்வு செய்யறதெல்லாம் தாண்டி பச்சை பட்டு உடுத்துறது ஒரு வழக்கமாக இருக்கிறது அப்படின்னா, அதே மாதிரி இந்த முறையும் பச்சை பட்டு உடுத்தி அவர் வைகை ஆற்றில் இறங்கி இருக்கிறார். செழிப்பாக இருக்கும் உலகம் அப்படின்ற அந்த ஒவ்வொரு வருடத்திலும் அந்த ஒரு நம்பிக்கையை விதைக்கிறதுக்கும் அவங்க கடமைப்பட்டிருக்கிறாங்க. அந்த வகையில இது 10-12 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு இனி 27ஆம் தேதி தான் மறுபடியும் கள்ளழகர் புறப்பட்டு செல்கிறார். பெருமாள் மீண்டும் புறப்படுகிறார். அப்ப இந்த ஒரு 4 நாட்கள் இருக்கு இல்லையா, அதுல நிறைய நிகழ்வுகள் இருக்கும். அவர் அயற்சியா இருப்பார், அவருக்கு ஓய்வு கொடுக்கணும், அதுக்கு ஒரு சில சிறப்பான பூஜைகள் எல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி பிரத்யேகமான விடயங்கள்லாம் நிறைய இருக்கு. இப்ப இந்த 4 நாட்கள் அடுத்தடுத்த நிகழ்வு கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்கினதுக்கு பிறகு என்னென்ன நடக்கும்? அழகர் இப்போ ஆத்துல இறங்கி மக்களுக்கெல்லாம் அந்த வைகை ஆத்துல இறங்கி அவர் கொடுத்துருக்கக்கூடிய தரிசனம் இதுதான் உச்ச நிகழ்ச்சின்னு பேசினோம். ஆனா இதுக்கப்புறம் அவர் ஒரு 4 நாட்கள் மதுரையே சுற்றி வருவார். இன்னும் சொல்லணும்னா சமீப காலங்களில் இதுக்குன்னு ஒரு ஆப்பே டிசைன் பண்ணியிருக்காங்க. அழகர் எங்க இருக்காருங்கிறத ட்ராக் பண்றதுக்கு ஜிபிஎஸோட சேர்த்து ஒரு ஆப் இருக்கு. ஆமா, அது நிறைய வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அது பர்சனலா டிசைன் பண்ணி அது வெளியில வருது. அந்தந்த இடத்துக்கு கரெக்டா போய் பார்க்கறதுக்கு சொல்ற இடத்துல நாங்க இருக்கோம் அப்படின்றதுனால நான் மீண்டும் ஒரு முறை பதிவு பண்றேன். இது எனக்கு செய்தி இன்னைக்கு. அது அந்த அளவுக்கு அழகரை வந்து ஓடி ஓடி போய் தரிசனம் பண்றது ஒரு வழக்கம். ஏதோ ஒரு வாட்டி போய் பார்த்தோம் அதோட வீட்டுக்கு வந்துட்டோங்கிறது கிடையாது. 5 நாள் அவர் மதுரையை சுத்தி வராருன்னா அந்தந்த மண்டகப்படியில அந்தந்த இடத்துல அவர் இருக்கக்கூடிய அழகுல கலந்துக்கணும்னு மக்கள் விருப்பப்படுவாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அழகர் பக்கத்திலேயே உயரமா அனுமார் படம் பதிச்ச ஒரு கொடி ஒண்ணு பறந்துகிட்டு இருக்கும். அந்த கொடி இருக்கிற திசையை நோக்கி ஓடினோம்னா நம்ம அழகர் அங்கதான் இருக்காருன்னு புரிஞ்சுக்கலாங்கிற எண்ணத்துல ஓடுவாங்க. இப்போ காலையில இவர் வைகையில இறங்கி முடிச்சுட்டு அடுத்தது ராமராயர் மண்டபம்னு சொல்லப்படுற மண்டபப்படி அதை செய்தியாளர் குறிப்பிட்டிருந்தார். அந்த இடத்துல போய் மதிய வேளையில தீர்த்தவாரி கொடுக்கக்கூடியது. எந்த ஒரு உற்சவமும் தொடங்கி அது நிறைவடையும் போது இந்த தீர்த்தவாரி கொடுக்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அந்த தீர்த்தத்துல இறைவன் எழுந்தருளி அந்த தீர்த்தத்திற்கு ஒரு புனிதத்தன்மை கொடுக்க அதே நேரத்துல பல ஆயிரம் அடியார்களும் சேர்ந்து அதுல நீராடக்கூடிய ஒரு மரபு உண்டு. அந்த அக்கேஷன்ல மட்டும்தான் இந்த ஆட்டுத்தோலால் செய்யப்பட்ட பையில நீரை பீச்சி அடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்தது. அந்த நேரத்துல அழகர் அங்க எழுந்தருளும் போது எல்லாராலையும் அந்த வைகை நதியில மூழ்கி எழுந்திருக்க முடியாதுங்கிறதுனால அங்க முடிந்தவர்கள் அதுல கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அந்த ஆட்டு தோலை பதப்படுத்தி இதற்காக விற்பாங்க. ஒரு 10 நாள் முன்னாடி எல்லாம் போயிருந்தோம்னா மதுரையில எல்லா கடைத்தெருவிலையும் அது விற்பனை ஆயிட்டு இருக்கும். அதை வாங்கி அதுல வைகை நதியினுடைய நீரை சேகரித்து அங்க இருக்கக்கூடிய எல்லா அடியார்கள் பேரிலும் அந்த தீர்த்தம் படும்படியாக பீச்சி அடிக்கக்கூடிய வழக்கம். அப்ப அழகர் மேலேயும் அது சேர்ந்தே படும். இப்ப அவர் மேல பட்ட அந்த தீர்த்தமாகி அதுவரையில் தண்ணீராக இருந்தது தீர்த்தமாகி நம்ம மேலையும் படக்கூடியதற்காக வேண்டிதான் அந்த நிகழ்ச்சியை செய்வாங்க. அதை எல்லாரும் கூட செஞ்சிட முடியாது, அதுக்குன்னு விரதம் இருப்பாங்க. இந்த ஆட்டுத்தோலால் செய்யப்பட்ட பையை அணிந்து கொண்டு நீர் பீச்சி அடிப்பதற்குனே விரதம் இருந்து அதை செய்யறேன்னு வேண்டிக்கிட்டு ஒரு நேர்த்திக்கடனாக வந்திருந்து அதற்காக பல நாட்கள் அசைவ உணவெல்லாம் தவிர்த்திருந்து மக்கள் அதில் கலந்து கொள்ளக்கூடியதெல்லாம் உண்டு. அப்படி அது நடந்து முடிந்த பிறகு அழகர் இந்த தங்க குதிரையிலேயே எழுந்தருளி இன்று மதிய பொழுதிலிருந்து இரவு வரையிலும் பல்வேறு இடங்களுக்கு மண்டகப்படிக்கு எழுந்தருளுவார். செல்லும் இடமெல்லாம் அவர் வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியிலேருந்தே அந்த இடத்துல அவ்வளவு கெடுபடி இருக்கும். ஒரு மண்டகப்படியிலையும் கோயிலுடைய பேஷ்கார் அந்த அலுவலர்கள் எல்லாம் இருப்பாங்க. லெட்ஜர் புக்கை வச்சுக்கிட்டு யாரோட மண்டகப்படி அவங்க எல்லாம் வந்துட்டாங்களா, இங்கதான் நீங்க நிக்கணும், சாமி இங்கதான் நிப்பாருன்னு அவ்வளவு ஆர்கனைஸ்டா அது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதை முடிச்சிட்டு இன்று இரவு அவர் வண்டியூர் எழுந்தருளி வண்டியூர்ல இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாளோடு சேர்த்து ஒரு நாளெல்லாம் அந்த குதிரை வாகனத்தில் இருந்த களைப்பு தீர ரொம்ப அற்புதமான ஒரு திருமஞ்சனம் நடைபெறும். ஆழ்வார் அழகரை பற்றி சொல்லும் போது கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் மழக்களிட்டினம் சேர் மாலிருஞ்சோலை என்று சொல்லி இளமை பருவத்திலேயே சென்று வழிபட வேண்டிய ஆலயம்னு சொல்லியிருப்பார். பருவங்கள் அதிகமாக ஆக வயது கூட கூட வயசானதுக்கு அப்புறம் போய் கும்பிடலாம் நினைக்காதீங்க. இவரோட அழகை எத்தனை காலத்திற்கு தொடர்ந்து பார்க்க முடியுமோ அவ்வளவும் பார்க்கணும்.
அந்த மாதிரி ஒரு அழகோடு அவர் இன்னைக்கு இரவு திருமஞ்சனம் கண்டருள்வார். ரொம்ப அதிகப்படியான திரவியங்களோடு திருமஞ்சனம் செய்து அழகருக்கு அந்த ஆபரணம் எல்லாம் எதுவும் சாத்தாமல் வெள்ளை பட்டு உடுத்தி வெள்ளை நிறத்தால் ஆன மலர்கள் அணிவித்து மல்லிகைப்பூலாம் சூடி அவர் எழுந்தருள்வார். இது முடித்து நாளைய தினம் காலையில புறப்பட்டு போய் தேனூர் மண்டபம்னு சொல்லப்படுற மண்டபத்துல தான் மண்டூக மகரிஷிக்கு அந்த மோட்சம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு. அதற்கு சேஷ வாகனத்தில் எழுந்தருள்வார். ஆதிசேஷன் அழகருக்கு அடிமை தொண்டு செய்யக்கூடிய அந்த ஆதிசேஷனை வாகனமாக்கி கொண்டு அதுல எழுந்தருள்வார் அழகர் பெருமாள். அங்கே போய் அந்த மண்டூக மகரிஷி இருந்த கரையாக அது சொல்லப்படுகிறது. அந்த மண்டபத்தில் எழுந்தருளி மண்டூக முனிவருக்கு காட்சி கொடுத்து அந்த இடத்துல ஒரு நாரையுடைய பொம்மை செய்து வைத்திருப்பாங்க. அந்த முனிவரனுடைய அந்த உயிர் ஒரு அந்த இது தவளையுடைய உடம்புல இருந்தது நீங்கி அது விடுதலை பெற்று பறக்கக்கூடியதுன்னு காண்பிப்பதற்காக ஒரு பறவையினுடைய பொம்மை அங்கே செய்து வைத்திருப்பார்கள். அந்த நிலையில மண்டூக மகரிஷிக்கு மோட்சம், அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நிகழ்வு. அதை செய்து முடித்து கருட வாகனத்துல காட்சி கொடுப்பார். நாளைய தினம் முழுக்க மதியானத்துல இருந்து பாத்தீங்கன்னா கருட சேவையில அழகரை தரிசனம் பண்ணலாம். கருட வாகனத்துல அவர் வந்துட்டார், சேஷ வாகனத்துல வந்துட்டாருன்னு ஒவ்வொன்றுக்கும் கூட போய் மக்கள் தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி அவர் கருட வாகனத்துல புறப்பட்டு போய் நாளை இரவு மறுபடியும் ராமராயர் மண்டபத்தில் எழுந்தருள்வார். அங்கதான் ரொம்ப முக்கியமான தசாவதார அலங்காரங்கள் செய்வாங்க. சாதாரணமா ஒரு கோயிலுக்கு போனோம்னா பெருமாளுக்கு ஒரு நாள் அந்த ஒரு சாத்துப்படி செஞ்சிருக்காங்கன்னா அன்று ஒரு நாளாவது அந்த அலங்காரத்துல தரிசனம் பண்ணலாம். அடுத்த நாள் போனாதான் அடுத்த ஒரு அலங்காரம். ஆனா இந்த ஒரு நிகழ்வுல இரவு ஒரு 1 மணி 2 மணிக்கு ஆரம்பிச்சு காலை 7-8 மணி வரையில் நாளை மறுநாள் காலை வரை இதை பார்க்கலாம். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் பெருமாளுக்கு ஒவ்வொரு அலங்காரம் மத்ஸ்யாவதாரமாக முதல்ல ஆரம்பிக்கும் போது முத்தங்கி சாத்தி அழகருக்கான அந்த முத்தங்கி ரொம்ப நேர்த்தியான கலை வேலைப்பாடுகளோடு கூடியது. நாயக்க மன்னர்கள் காலத்தில் செய்து கொடுக்கப்பட்ட அந்த முத்தங்கி அலங்காரம். அதை தொடர்ந்து மத்ஸ்யாவதாரம், பிறகு கூர்ம அவதாரம், கையிலே குடை ஏந்தி வாமனனாக காட்சி தருவார், வில்லும் அம்பும் ஏந்தி ராமனாக, புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய கண்ணனாக காட்சி கொடுத்து இறுதியாக மோகனாவதாரம்னு சொல்லப்படும் வெண்பட்டு உடுத்தி மோகினியாக இந்த பார்க்கடலை கடைந்த போது அந்த அமிர்தத்தை பங்கிடுவதற்காக திருமால் ஒரு வேடம் பூண்டாரே அந்த திருவேடத்தோடு மோகனாவதாரத்தில் காட்சி கொடுத்து பத்தி உலா என்று சொல்லப்படும் ஒரு நிகழ்வு. தன்னை அந்த அழகான ஒரு பெண் வடிவத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு தோளுக்கினியான்னு சொல்லப்படும் அந்த வாகனம். இதெல்லாம் தான் வைணவ தமிழினுடைய சிறப்பு. பெருமாள் எழுந்தருளக்கூடிய அந்த வாகனத்திற்கே தோளுக்கு இனியான்னு பேர். சாதாரணமா அவ்வளவு கனத்தை சுமந்தோம்னா தோல் வலிக்கும். ஆனா இங்க பெருமாள் அதுல எழுந்தருள்றதுனால தோளுக்கு ரொம்ப இதமா இருக்குமா. அந்த இடத்துல அவர் தூக்குவதற்காக அந்த தோல் பயன்படும் போது தோளுக்கு இனிமை தரக்கூடியதான ஒரு அனுபவமாம். அதிலே எழுந்தருளி பத்தி உலாத்தல்னு சொல்லப்படும் ஒரு நடையழகை காண்பிப்பார். அதை தொடர்ந்து அதே நிலையில பல மண்டகப்படிகள் கண்டருளி கடைசியாக மதுரையை விட்டு புறப்படுவதற்கு முன்பாக ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சமஸ்தானம், அந்த இடத்துல ஒரு மண்டகப்படி, அதுதான் இருக்கிறதுல ரொம்ப பிரம்மாண்டமான மண்டகப்படி. அதை ஏற்படுத்துவதற்கு இறுதியான மண்டகப்படியாக அதை வச்சதற்கே காரணம் திருமலை நாயக்கர் காலத்துல இந்த விழாக்கள் எல்லாம் இப்படி நெறிப்படுத்தப்பட்டதுன்னு சொன்னோம். அதுல திருமலை நாயக்கரோடு ஏற்பட்ட சில போர்கள்ல ராமநாதபுரத்தை சேர்ந்த கிழவன் சேதுபதி அரசர்கள் நிறைய அவருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அதனால மதுரையை விட்டு அழகர் புறப்படுவதற்கு முன்பாக ஒரு நாளெல்லாம் அவர் இந்த ராமநாதபுரம் சேதுபதி சமஸ்தானத்துக்கு ஏற்பட்ட மண்டகப்படியில எழுந்தருள்வார். அன்னைக்கு விசேஷ திருமஞ்சனமாக இந்த நிகழ்ச்சியில முக்கியமான திருமஞ்சனம் அதை சொல்லலாம். நிறைய திரவியங்களோட பல அளவிலே அழகான ஒரு திருமஞ்சனம் செய்து முடித்து அதற்கு அடுத்த நாள் இந்த வருடம் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை காலை வந்துடும். அன்னைக்கு காலையில தந்த பல்லக்கில் எழுந்தருள்வார். மீனாட்சி அம்மனுடைய நிகழ்வு அந்த திருக்கல்யாணம் முடிந்து அன்று இரவு மீனாட்சி அம்பிகை அனந்தராயர் பூப்பல்லக்குன்னு அதற்கு பெயர். அனந்தராயர்ங்கிறவர் திருமலை நாயக்கர் கிட்ட அமைச்சராக இருந்தவர். அவர் செய்து கொடுத்த தந்தம், யானை தந்தம் பதிக்கு செய்யப்பட்ட கலை வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு பல்லக்கு, அதுல மீனாட்சி அம்மன் எழுந்தருள்வாங்க. அதே மாதிரி இங்கேயும் மதுரையை விட்டு புறப்படும் போது அழகர் அந்த தந்த பல்லக்கு, அதுவும் அனந்தராயர் செய்து கொடுத்த அந்த பல்லக்கு, அதிலே எழுந்தருளி மறுபடியும் மதுரைக்கு விடை கொடுத்து அடுத்த வருடம் வரும் வரையில் மக்கள் அப்போ அழுது அவரை அனுப்பி வைப்பாங்க. ஒரு 5 நாட்கள் வீட்டில் ஏதோ நிறைய பெரிய நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வந்திருந்து ரொம்ப சந்தோஷமா ஒரு வாரம் பொழுதை கழித்து முடிச்சு எல்லாரும் ஊருக்கு கிளம்புறாங்கன்னு போது ஒரு வெறுமை வரும் இல்லையா, அப்ப மனசு கலங்குமே. அது மாதிரி மதுரை மக்கள் அழுது அழகருக்கு விடை கொடுப்பாங்க. அடுத்த வருஷம் சித்ரா பௌர்ணமி நிகழ்ச்சிக்கு இவர் திருப்பி வரும்போது 3 மாவடியில போய் இவரை வரவேற்கணுங்கிற அந்த எண்ணத்தோட இந்த வருடம் இவ்வளவு தூரம் வந்திருந்து எங்களோடு எளிமைக்கு எளிமையாக பழகி பரிமாறி எங்களோடவே இருந்து அழகர் விடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியை அவர்கள் கண்டுகளிப்பார்கள். அப்படி அவர் அந்த தந்த பல்லக்கிலே புறப்பட்டு மதுரையிலிருந்து இந்த வருடம் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை காலையில கிளம்புவார். கிளம்பி அவர் அதுக்கப்புறமா அதை வஸ்திர பல்லக்குன்னு ஒரு பல்லக்குக்கு மாத்துவாங்க. அதுல அழகர் திருக்கோலம் சாத்தி கொண்டு எந்த அழகர் கள்ளழகர் திருக்கோலத்தோட வந்தாரோ அதே கள்ளர் வேடம் அணிந்து கொண்டு அந்த முண்டாசு கட்டி கையில வளரி ஈட்டி எல்லாம் பிடிச்சுக்கிட்டு அந்த கள்ளர்களுக்கே உரிய ஆபரணங்கள் தரித்து இடுப்புல ஒரு குத்து வாழ் ஒன்று வச்சிருப்பார்.
இத்தனை ஆயுதங்களோடு அவர் மறுபடியும் புறப்பட்டு போற வழியெல்லாம் மறுபடியும் மண்டகப்படி கண்டருளி வெள்ளிக்கிழமை இரவு அப்பன் திருப்பதின்னு சொல்லப்படுற ஒரு திருக்கோயில், அது அழகர் மலைக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய கோயில். அந்த கோயில்ல போய் ஒரு மண்டபத்துல தங்கி இருந்து அங்க திருமஞ்சனமாகும். மறுநாள் சனிக்கிழமை காலையில புறப்பட்டு ஒரு 10-11 மணி அளவில் முகூர்த்தம் பார்த்து மறுபடியும் போவார் அழகர் மலைக்கு. உள்ள நுழையும் போது கிட்டத்தட்ட ஒரு 2000 பூசணிக்காய் எல்லாம் உடைத்து அவரை வரவேற்று பெரிய சிறப்பாக நடந்து உள்ளே எழுந்தருளி மண்டபத்திலேயே 3 நாட்கள் தங்கி இருந்து மறுபடியும் திருமஞ்சனம் கண்டருளி அவர் கர்ப்பகிரகத்துக்குள்ள போவார். இந்த 7 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்போடு இருக்கிறதுனால தான் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆப்பே டிசைன் பண்ணி அவரை ஜிபிஎஸ் பொருத்தி அதோட போய் எங்க இருக்காருன்னு பார்த்து தரிசனம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பாக இது இருக்கும். ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் விவரிச்சிங்க. எல்லாருக்கும் ஐப்பசில தீபாவளி வரும், ஆனா மதுரை மக்களுக்கு மட்டும் சித்திரையிலயும் ஒரு தீபாவளி வரும். எப்பவும் வர தீபாவளியை விட இந்த தீபாவளி இன்னுமே சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளால பார்க்க முடிகிறது. நீங்க சொல்லியிருந்தீங்க அவர் கண்ணீரோட வழி அனுப்புவாங்க, ஏன்னா அது வந்து ஒரு குடும்ப விழா மாதிரி, இது ஒரு கடவுள் வழிபாடு அப்படின்றத தாண்டி மதுரை மக்களுக்கு இது அவங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு பெருவிழாவாக இருக்கிறது. அந்த வகையில மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இன்றைக்கு கள்ளழகரை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம இந்த நேரலை காட்சிகளை ஒரு சில நொடிகள் தொடர்ந்து பார்க்கலாம். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நடந்தேறி இருக்கிறது. மதுரையே விழா கோலம் பூண்டு கள்ளழகரை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நேரலையில் நாம் இணைந்திருக்கிறோம். Taste the Daily.